வாட் இஸ் ஷேர் மார்க்கெட், அதாவது பங்குச்சந்தை அப்படின்னா என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை ஒரு எக்ஸாம்பிளோட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு காய்கறி சந்தையில் எப்படி ஒரு காய்கறியை வாங்குறவங்களும் வருவாங்க, விற்கிறவங்களும் வருவாங்களோ அதே மாதிரி தான் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ஷேர்ஸை வாங்குறவங்களும் வருவாங்க, விற்கிறவங்களும் வருவாங்க. இதை பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ். இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸை ஷேர் மார்க்கெட் இல்லை ஸ்டாக் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. இது மூணுமே ஒன்று தான். இதை பற்றி கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும். இந்தியாவில் மொத்தம் 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. ஒன்று என்எஸ்சி, அதாவது நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ், தேசிய பங்குச்சந்தைன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பிஎஸ்சி, அதாவது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் யாரெல்லாம் ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் உங்களையும் என்னையும் மாதிரியான சாதாரண ரீட்டைல் ட்ரேடர்ஸ், என்ஆர்ஐன்னு சொல்லக்கூடிய வெளிநாடு வாழ் இந்தியர்கள், அப்புறம் டிஐஐன்னு சொல்லக்கூடிய டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், எஃப்ஐஐன்னு சொல்லக்கூடிய ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அப்புறம் சில இன்சூரன்ஸ் கம்பெனிஸும் தான் இதில் ட்ரேட் பண்ணுவாங்க. இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு நாளைக்கு பல கோடி ரூபாய் ட்ரேட் ஆகும். சரி, இவ்வளோ கோடி பணம் பொருளுதே, இந்த பணம் எல்லாம் பாதுகாப்பாக இருக்குமான்னு உங்களுக்கெல்லாம் டவுட்டாக இருக்கும். இதுக்காக தான் இந்தியன் கவர்மெண்ட்டு ப்ளஸ் இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் 2 பேரும் சேர்ந்து செபின்னு ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்காங்க. செபி, அதாவது செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. இந்த செபியோட வேலை என்னென்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் எந்த ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸும் நடக்காமல் பார்த்துக்கிறது தான். அதாவது நான் இல்லீகல் ஆக்டிவிட்டின்னு இங்கே எதை குறிப்பிடுறேன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகக்கூடிய கம்பெனிஸ் எந்த ஒரு ஸ்கேமும் பண்ணாமல் இருக்கிறது தான். அதே நேரம் நம்மளோட ஷேர்ஸாக பாதுகாப்பாக வச்சுக்கிறது தான் இவங்களோட முக்கியமான வேலை. எந்த ஒரு கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்டில் விதிமுறைகளை மீறுதோ அந்த கம்பெனி மேலே ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதும், இதை பற்றின விழிப்புணர்வை முதலீட்டாளர்களுக்கு ஏற்படுத்துறதும் தான் இவங்களோட முக்கியமான வேலை. தேர்டு, ஸ்டாக் புரோக்கர்ஸ். இந்த ஸ்டாக் புரோக்கர்ஸ் மூலியமாக தான் நம்ம ஒரு ஷேர்ஸை வாங்கவோ அல்லது விற்கவோ முடியும். இந்த ஸ்டாக் புரோக்கர் எல்லாம் செபி ரெஜிஸ்டர்டு ஸ்டாக் புரோக்கரானு பார்த்துக்கணும். ஏன் நான் சொல்கிறேன்னா, அப்போ தான் நம்மளோட ஷேர்ஸும் சரி, நம்மளோட பணமும் சரி பாதுகாப்பாக இருக்கும். உங்கள் அக்கௌண்ட்டில் ஏதாவது தேவையில்லாமல் சார்ஜஸ் எடுத்திருக்காங்கன்னா நீங்கள் செபி கிட்ட கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் எப்படி ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுன்றதை பற்றி பார்ப்போம். நன்றி.